ஹலோ மக்களே, வெல்கம் டு மை தோட்டம் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன அறுவடை, அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் பிளான்ட்டை எப்படி ரீபாட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வைடான டப் எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேஸ்கெட் பிளான்ட் பேபிஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அதில் ஒரு நல்ல பெரிய ஓட்டை போட்டு நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் அந்த பேஸ்கெட் பிளான்ட் என்னென்னா அதுலேருந்து சின்ன சின்ன பிளான்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் இடம் வேணும்ல, அதனால் நான் அந்த பெரிய டப் மாதிரி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ஹேங்கிங் பேஸ்கெட் தான் பெஸ்ட்டு இருக்குது. நான் இதில் வளர்த்து பார்ப்போமேன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம் லேயரில் நான் இது செங்கலை நல்லா குட்டி குட்டி பீஸாக உடச்சி அதை ஒரு லேயர் போட்டுடுறேன். அதுக்கு அதோட வேர் பார்த்திங்கன்னா எதையாவது பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வேரை கூலாகவும் வச்சுக்குவோம். இனி அடுத்து சம்மர் வரும், இப்போ ஸ்ப்ரிங்கில் இருக்கும், அடுத்து சம்மர் பயங்கரமாக வந்துடும். ஸோ இது கொஞ்சம் மாய்ஸ்சரையும் சேகரித்து வச்சுருக்கோம் செங்கல் போட்டால். ஸோ அதனால் கொஞ்சம் செங்கல் பீசஸை நான் அந்த டப்பில் அடியில் போட்டுடுறேன். ஸோ என்கிட்ட இந்த சாயில் சில பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில் இருந்து நம்ம சாயில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் நான் அந்த டில் கீரை இருந்துச்சு, அது காஞ்சிருச்சு. ஸோ இதில் எடுக்கலான்னு நான் எம்டி பண்ண போனால் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னா, அதில் நான் முந்தி மஞ்சள் வச்சுருந்தேன், அதை நான் எடுத்துகிட்டேன்னு நினச்சேன். பட் அந்த மஞ்சள் கொஞ்சம் மீதி இருக்குது பாருங்கள், அந்த கிழங்கு பாருங்கள், நிறையவே மீதி இருக்குது. அது இன்னும் சாயிலுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அது எனக்கு கிடச்சிது சர்ப்ரைஸாக. ஸோ இன்றைக்கி அதுதான் ஒரு அறுவடைன்னு சொல்கிறேன், சின்னதாக ஒரு அறுவடை. நமக்கு மஞ்சள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ட்ரிங்க்ஸ் இந்த ஸ்மூத்தீஸில் கலந்துக்கலாம், சூப்பராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த மண்ணை நான் போட்டு நிறச்சிட்ருக்கேன். இந்த மண் நல்ல வளமான மண், நிறைய ஃபர்டிலைசர் இருக்குது இதில் ஏற்கனவே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பாட்டும் எடுப்போம், ஏன்னா இது பத்தலை. ஸோ இந்த பாட்லேயே நான் ஏன் எடுத்தேன்னா, இந்த பாட்டும் இப்போ வேஸ்ட் பிளான்ட்ஸ் தான் வளர்ந்துருது. லைக் நான் அப்படி விட்டுட்டேன் சார், 2-3 பிளாட் அப்படி இருந்துச்சு. ஸோ இதுலேயும் முந்தி மஞ்சள் வச்சுருந்தேன், அதுலேருந்து கொஞ்சம் கிடச்சிது எனக்கு. ஸோ எனக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, மஞ்சள் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கிடச்சாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தோட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன வெஜிடபிள், எனக்கு என் தோட்டத்தில் அழகு செடி தான் ஜாஸ்தி. பட் இனிமேல் நான் கொஞ்சம் வெஜிடபிள் கார்டனும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். சின்ன சின்னதாக பார்க்கலாம் நம்ம ஜேர்னி. ஓகே, ஸோ பாருங்கள், இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த டப் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்துங்களேன், இந்த பேஸ்கெட் பிளான்ட்டில் சைடில் எவ்வளோ குட்டி குட்டி பிளான்ட் வந்திருக்குல்ல. ஸோ இதை நம்ம பிளான்ட் பண்ணிடுவோம். ஏன்னா என்கிட்ட நிறைய இருக்குது, ஒரு 4 தொட்டி இருக்குது, 4 பிளான்ட் இருக்குது பேஸ்கெட் பிளான்ட். எல்லாத்துலேயும் இந்த பாருங்கள், அதில் ரூட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை வச்சுட்டாலே போதும். அது ரொம்ப ஹார்டி பிளான்ட்டு, ஈஸியாக வளர்ந்துடும். சம்மரில் லைட்டாக ஃபர்டிலைசர் போட்டு நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா தண்ணி ஊற்றி 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றிட்டு வச்சுட்டா போதும். அது இண்டிபெண்ட்டாக அது பாட்டுக்கு வளருங்க, ரொம்ப கேர் தேவையில்ல. கொஞ்சம் லைட் மீடியம் ஷேடு, ரொம்ப டைரக்ட் சன்னில் வைக்காமல் மீடியமாக ஒரு ஷேடில் வச்சுட்டா போதும், நல்லா வளரும். இங்கே பாருங்கள், இவ்வளோக்கான கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் இதில் பிளான் பண்ணியாச்சு. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது இனி கொஞ்சம் ஹைட்டாக வளரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து சைட்லேருந்து நிறைய தொங்கும். இனி அதில் அந்த பேஸ்கெட்லேருந்து தொங்க ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம பேஸ்கெட்டை கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சோன்னா அதுலேருந்து அப்படி தொங்கிட்டு இருக்க மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இந்த இது நான் ரொம்ப நாள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், செஞ்சாச்சு. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்படி தான் இருக்கும் கார்டனிங் முடிச்ச உடனே. இப்போது நம்ம மஞ்சளை கழுவி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்க, சூப்பர் மஞ்சள். மேலே தேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்மூத்தீஸ்லலாம் மஞ்சள் போடுறாங்கல்ல, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும், சாப்பிட்றது லைட்டாக சாப்பிட்டாலே போதும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அது பண்ணலாம். அப்புறம் நான் இந்த ரூட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் திரும்ப பிளான்ட் பண்ண போகிறேன். ஸோ இது மான்சூனில் தான் நான் முளைக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஜூலை மாதம் போல் தான் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ மக்களே, நன்றி என்னோடய விலாகை பார்த்ததுக்கு. நம்ம சந்திச்சுட்டே இருப்போம்.